அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு பார்த்தோம்னா வேளாண் பட்ஜெட்டை பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ வேளாண் பட்ஜெட்ல முக்கிய அம்சங்களா என்ன இருந்துச்சு அப்படிங்கிறதா இந்த ஆர்டிகல்ல நம்ம பார்க்க போறோம். முதல்ல பாத்தீங்கன்னா ஃபார்மர் வெல்ஃபேர் சென்டர்ஸ் அப்படிங்கிறத ஒரு 1000 சென்டர்ஸ் வந்து உருவாக்க போறாங்க. ஓகேங்களா? உழவர் நல சேவை மையங்கள். இந்த உழவர் நல சேவை மையங்கள்ல பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு தேவையான விதைகள்லாம் வழங்கப்படும். அங்க இருக்கக்கூடிய உரங்கள்லாம் வழங்கப்படும். வேளாண் உற்பத்தி பெருக்கிறதுக்காக நிறைய வழிமுறைகளை சொல்லி தருவாங்க. அது இல்லாம இந்த ஒரு திட்டத்தை அறிவிக்கிறப்ப நம்மளுடைய விவசாயத்துறை அமைச்சர் என்ன சொல்லி வேளாண் அமைச்சர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 4000க்கும் மேற்பட்ட அக்ரிகல்ச்சர் படிச்ச மாணவர்கள் வெளியே வராங்க. அவங்களெல்லாம் கொண்டு இந்த ஒரு திட்டம் வந்து இன்னும் செம்மைப்படுத்தப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். சரிங்களா? அவங்களோட எக்ஸ்பர்டீஸை இங்க கொண்டு வர போறாங்க. ஸோ ஒரு டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நம்ம விவசாயிகளுக்கும் கிடைக்க போகுது. சரியா? அடுத்ததா பாத்தீங்கன்னா அப்படின்னா டெல்டா இல்லாத மாவட்டங்கள்ல ஓகேங்களா மொத்தம் 38 மாவட்டங்கள்ல 29 மாவட்டங்கள் பார்த்தோம்னா டெல்டா அல்லாத மாவட்டங்கள், அதாவது டெல்டா ஸ்பெஷல் பேக்கேஜ், நான் டெல்டா டிஸ்ட்ரிக்ட் ஸ்பெஷல் பேக்கேஜ் அப்படிங்கறத கொண்டு வந்து அங்க ஒவ்வொரு டெல்டா மாவட்டத்துக்கும் சரி நான் டெல்டா மாவட்டத்துக்கும் சரி சாகுபடியை உயர்த்துவதற்காக நிறைய திட்டங்களை நிறைய விஷயங்கள் பண்ண போறாங்க. ஓகேங்களா? விதைகளை வழங்குவது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த அக்ரிகல்ச்சர் மெக்கனைசேஷன் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ண போறாங்க. சரிங்களா? அடுத்ததா பாத்தீங்கன்னா ஃபீல்டு விசிட் அப்படிங்கறத பண்ண போறாங்க. இந்த ஃபீல்டு விசிட் கீழே பாத்தீங்கன்னா நமக்கு வேளாண் துறைக்கு கீழே இருக்கக்கூடிய அலுவலர்கள் இருக்காங்க இல்லையா, பிளாக் லெவல் ஆபீசர்ஸ் எல்லாருமே ஒரு ஒரு மாசத்துக்கும் ஒவ்வொரு ரெவன்யூ வில்லேஜ் அவங்க ஏரியால இருக்கக்கூடிய ரெவன்யூ வில்லேஜ்ல போய் அந்த விவசாயிகளோட இன்டராக்ட் பண்ண போறாங்க. சரிங்களா? சோ விவசாயிகளோட இன்டராக்ட் பண்றது மூலியமா என்ன ஆகுது அப்படின்னா இந்த அலுவலர்கள் அவங்க பெஸ்ட் பிராக்டிசஸ விவசாயிகளுக்கு சொல்லி தர போறாங்க. விவசாயிகள் அவங்க தரப்புல அரசாங்கத்துக்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கறதையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சோ இது வந்து ஒரு டூ வே கம்யூனிகேஷன் மாதிரி இருக்க போது அடுத்து வரக்கூடிய பட்ஜெட்ல என்ன மாதிரியான நல்ல விஷயங்களை எடுத்துட்டு வர முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா? அடுத்தது சூரிய சக்தி பம்பு செட்டுகள் அமைக்க மானியம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ பெரிய விவசாயிகள் மத்தியில பார்த்தோம்னா இந்த பம்பு செட்டுகள் அப்படிங்கறது அவங்க எலக்ட்ரிக் பம்பு செட்டே வச்சிருப்பாங்க. ஆனா மார்ஜினல் ஃபார்மர்ஸ், எஸ்சி எஸ்டி ஃபார்மர்ஸ் அவங்க மத்தியில பாக்குறப்ப நமக்கு அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது இருக்காது. அதுக்காக பார்த்தோம்னா தமிழகத்துல 1000 விவசாயிகளை முதல் கட்டமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்களுக்கு பார்த்தோம்னா சூரிய சக்தி பம்பு செட்டுகள் அப்படிங்கறத வழங்க போறாங்க. அதற்கு கீழே பாத்தீங்கன்னா ஆதி திராவிடர் பழங்குடியின விவசாயிகளுக்கு பார்த்தோம்னா உழவர்களுக்கு பார்த்தோம்னா 70% மானியத்தோடையும் மற்ற விவசாயிகளுக்கு பார்த்தோம்னா 60% மானியத்தோடையும் இந்த திட்டம் செயல்படுத்த போறாங்க. அடுத்தது இந்த சந்தன மரம், செம்மரங்கள் எல்லாம் வந்து வளர்க்கறதுக்கு நமக்கு தடை அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? சந்தன மரத்தை கடத்துறாங்க, அந்த மாதிரி எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ இந்த ஒரு விஷயத்த கமர்ஷியலா கொண்டு வர்றதுக்காக தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு வேளாண் காடுகள் கொள்கை அப்படிங்கறத கொண்டு வர போறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தமிழ்நாடு ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி பாலிசி அப்படிங்கறத கொண்டு வர போறாங்க. சோ இந்த மாதிரி முக்கியமான அம்சங்களை வந்து இந்த இடத்துல பாத்துருக்கோம். சரிங்களா? இது மட்டும் இல்லாம நம்ம தனியா பட்ஜெட்ல என்ன மாதிரியான கோட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படிங்கறத வச்சு நம்ம தனியா எலாபரேட்டா இன்னொரு ஆர்டிக்கல்ல நம்ம மீட் பண்ணுவோம். இன்னொரு தனி வீடியோவே அதை நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? சோ பட்ஜெட்ல இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்களை பார்த்திருக்கோம். நன்றி.